அச்சோ ஸ்ரீதேவிக்கு என்ன ஆச்சோ தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். என்னாச்சு? என்ன சத்தம் அது? என்ன அது? இவன் என்ன இப்படி கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடக்குறா? வாங்க வாங்க கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். என்னாச்சு ஸ்ரீதேவிக்கு? வாங்க கிட்ட போய் பார்ப்போம். ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி என்னாச்சு? இருக்கியா போயிட்டியாமா? ஐயோ அம்மா முடியலையே. என்னாச்சு? என்ன நடந்ததுங்க? அது ஒன்றும் இல்லை சித்ரா, இவங்க 2 பேரும் பட்டாசு வெடிச்சுட்டே இருந்தாளுங்க. இந்த ஆட்ட பாம்பு வெடிக்கும் போது குறுக்க இந்த ஸ்ரீதேவி வந்து நின்றுட்டா. எவ்வளவோ சொல்லியும் நகரவே இல்லை, அப்படியே அந்த பாம்பு வெடிச்சிருச்சு. நாங்கள் தான் அவ்வளோ தூரம் கீழே பாரு பாருன்னு சொல்கிறோம்ல, நகராம நீ அப்படியே நிற்கிற. கீழே பாருன்னு தானே சொன்னீங்க, வெடி இருக்குன்னு சொல்லலையே. ஸ்ரீதேவி, ஆனால் முன்னை விட இப்போ தான் உன் ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்குடி. எப்போம்மா மனுஷனை இங்க வேதனையில இருக்கான், நீ வேற. வளர்ந்து கெட்டவள, எதுக்கு இவளுக்கு வெடி வெடிச்சு முடியெல்லாம் இப்படி ஆக்கி வச்சிருக்க? நாங்கள் என்ன வேணும்னா அப்படி ஆக்கணும்? அவளா போய் வெடிக்கிட்டு நின்று வெடிச்சா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஐயோ தெரியாம வந்து டப்பாசு மேல நின்னுட்டேண்டி. இப்ப பேசத விட்டுட்டு எவளாச்சு வந்து என்ன தூக்குங்கடி. நீ வெடி வெடிக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. அதெல்லாம் நாங்கள் வெடி வெடிச்சாலும் சொல்ல தான் செஞ்சோம். ஆமாம் சித்ரா, நானும் பார்த்தேன். இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. இவங்க கீழே பாரு பாருன்னு சொல்லிட்டு தான் கத்திட்டு இருந்தாளுங்க. ஆனால் இவ தான் பார்க்காம வந்து வெடிக்கிட்ட நின்று வெடி வெடிச்சிருச்சு. நமிதாக்கா, எப்படி இருந்தாலும் இவளுங்க ஜாக்கிரதையாக வெடிச்சிருக்கணும்ல, யாராவது ஆள் வராங்களான்னு பார்த்துருக்கணும்ல. சித்ரா, நாங்கள் வெடி வைக்கும் போது யாருமே இல்லை, யாரும் வரவும் இல்லை. நாங்கள் வச்சதுக்கு அப்புறமா தான் இவ வந்தா. அது எப்படி ஆள் வர்றது தெரியாமல் இருக்கும்? ரோட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்து தானே வைக்கணும். நல்ல கதையாக இருக்கே. நாங்கள் என்னவோ வேணும்னே வச்ச மாதிரி இருக்கு. நாங்கள் வெடி வைக்கும் போது யாருமே இல்லை, வெடி வச்சதுக்கப்புறம் இந்த மூதேவி வந்தால் யார் என்ன பண்ண முடியும்? ஐயோ, வெடிய வச்சு இப்படி ஆக்கணுதும் இல்லாம மூதேவின்னு வர திட்டாலே. செக் வாய மூடு எருமை மாடு, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. நீ தான் வேணும்னே வச்சிருப்ப. ஓ, அப்படி நாங்கள் வேணும்னே வைக்கிறதா இருந்தா எதுக்கு ஸ்ரீதேவி வரும்போது வைக்கணும்? நீ வரும்போது வச்சிருப்பேன்ல. எவ்வளோ திமிரு உனக்கு? இவளுக்கு ஏன் வெடி வச்சு இப்படி ஆக்கணும்னு கேட்டா நீ எனக்கே வெடி வைப்பேன்னு சொல்ற. நான் என்ன இவ்வளோ மாதிரி முட்டாளா பட்டாசு வெடிச்சு இப்படி பேன் படுத்து கிடக்கிறதுக்கு? நான்லாம் அங்கே வரும்போதே பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பேன். என்னெல்லாம் சொல்றாளுங்க இவளுங்க, என்ன கொஞ்சம் பாருங்கடி. இப்போ என்னதான் சொல்ல வர? இப்போ இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணுங்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? இரு நமிதாக்கா, நீங்கள் தூரம் போங்க. ஏ மது, நீ ஊதவத்தி கொளுத்திட்டு ஒரு ஆட்ட பாம்பு எடுத்துட்டு வாடி. ஏ ஸ்ரீதேவி, நீ போய் முதல்ல இருந்து நடந்து வா. என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா? ஏ முனியம்மா. ஐயா, இந்த மங்களம் வேற வந்துட்டா போல இருக்கே. இவ வேற என்ன ஏதுன்னு கேப்பா, இவளுக்கு வேற பதில் சொல்லணும். ஏ முனியம்மா, கூப்பிட்டுட்டே இருக்கேன், திரும்பி நின்று என்ன பண்ற? இஹி, வா மங்களம். ஆமா, எதுக்கு இப்படி திடீர்னு பல்ல காட்டிட்டு நிக்கிற? அது ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்த சந்தோஷம்தான், வேற ஒன்றும் இல்லை. தினமும் தான் வரேன், அதே நான் இன்னைக்கு மட்டும் சிரிச்சு பல்ல காட்டி வர வைக்கிற? அது மற்ற நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் அன்பு கூடிடுச்சு, அதான் இந்த சிரிப்பு. என்னத்த சொல்றியோ? ஆமா, அது என்ன பின்னாடி கையில? அது ஒன்றும் இல்லை மங்களம், சும்மா காலி டப்பா. அட சும்மா காட்டு, அது என்ன காலி டப்பான்னு நானும் பார்க்குறேன். மங்களம் ஒன்றும் இல்லை, சொன்ன கேளு, இது காலி டப்பா. காலி டப்பாவா? இப்படி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. என்ன இது, ஏதோ மெத்து மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. மங்களம் சொன்னா கேளு, அதை இங்க கொண்டா. அட இரு முனியம்மா, இதுல ஏதோ இருக்கு, என்னதுன்னு வெளியே எடுத்து பார்ப்போம். என்னது இது? சரி பிரிச்சு பார்ப்போம். ஏ முனியம்மா, என்னடி இது? என்னடி
காலி டப்பான்னு சொன்ன இந்த முடியாமல் கட்டில் மேலேயே பத்துட்டு பாத்ரூம் போக முடியாத போட்டிருப்பாங்களே பஞ்சு ஜட்டி அது மாதிரி இருக்கு. அது ஒன்றே இல்லை மங்களம், என் மருமக எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வாங்கி கொடுத்துருக்கா, வேற ஒன்றும் இல்லை. ஏண்டி முடியுமா இந்த பஞ்சு ஜட்டியை போடுற அளவுக்கு அவனுக்கு உடம்பு முடியல? அது வேற ஒன்றும் இல்லை, 2 நாளாக ஒரே பேதி ஆகுதுன்னு சொன்னல, அதுக்கு தான். நீ தான் நல்லா நடந்துட்டு இருக்கலடி, உனக்கு எதுக்கு இந்த பஞ்சு ஜட்டி? பாத்ரூமுக்கு போகிற தூரம் கூட தாங்க முடியாத அளவுக்கு பேதி ஆகுது. சேச்சே, அதெல்லாம் இப்போ சரியாக போச்சு. திரும்ப எப்பயாவது அந்த மாதிரி ஆனால் என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு தான் முன் அறிவிப்பாக என் மருமக வாங்கி கொடுத்துருக்கா. என்னது முன் அறிவிப்பா? என்னம்மாம்மா, இந்தா உன் மருமக உனக்கு கொடுத்த பஞ்சு ஜட்டி. நான் போகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஆ சரி மங்களம், நீ பார்த்து போ. இந்த முனிமா பஞ்சு ஜட்டி போடுறா போல. இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் போய் முதல்ல சொல்லணும், அப்பதான் நம்மளுக்கு நிம்மதி. சரி, இந்த மங்களம் வேற பார்த்துட்டா, இனிமே ஊரு பூரா போய் டமர் அடிச்சிருவா. ஒரே அசிங்கமாக போச்சு. சே, இந்த நெட்டச்சி வரட்டும், அவள் வாயை பிடிச்சி கிழிச்சிடுறேன். இந்த மங்களம் வேற என்னென்ன சொல்லி வைக்க போறா தெரியல, என் மானமே போச்சு.